புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தல் ஒரே கட்டமாக ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெறும் என்றும் மே 4ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும் என்றும் இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. புதுச்சேரியில் 7,21,296 வாக்காளர்கள், காரைக்காலில் 1,55,516 வாக்காளர்கள், மாகேவில் 29,736 வாக்காளர்கள், ஏனாமில் 37,664 வாக்காளர்கள் என மொத்தம் 9,44,211 வாக்காளர்கள் உள்ளனர். புதுச்சேரி மாநில சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெறும் என்றும் மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என்றும் இந்திய தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. மார்ச் 16ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்கும் என்றும் மார்ச் 23ஆம் தேதி கடைசி நாள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மார்ச் 24ஆம் தேதி மனுக்கள் மீதான பரிசீலனையும் மனுக்களை திரும்பப் பெற கடைசி நாள் மார்ச் 26 என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அசாம், கேரள மாநிலங்களுக்கு ஏப்ரல் 9ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறும் என்று இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் அறிவித்துள்ளார். அசாம் மாநிலத்தில் மொத்தமுள்ள 126 தொகுதிகளுக்கும் ஏப்ரல் 9ஆம் தேதி ஒரே கட்டமாக சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ளது. வாக்குகள் மே 4ஆம் தேதி எண்ணப்பட்டு அன்றைய தினமே முடிவுகள் அறிவிக்கப்பட இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வேட்புமனு தாக்கல் மார்ச் 16ஆம் தேதி தொடங்கி மார்ச் 23ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மனுக்கள் மீதான பரிசீலனை மார்ச் 24ஆம் தேதி நடைபெறும் என்றும் மனுவை திரும்பப் பெற மார்ச் 26ஆம் தேதி கடைசி நாள் என்றும் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் அறிவித்துள்ளார். இதேபோல் கேரளாவில் மொத்தமுள்ள 140 தொகுதிகளுக்கும் ஏப்ரல் 9ஆம் தேதி ஒரே கட்டமாக சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ளது. வாக்குகள் மே 4ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும் என்றும் வேட்புமனு தாக்கல் மார்ச் 16ஆம் தேதி தொடங்கி மார்ச் 23ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை மார்ச் 24ஆம் தேதி நடைபெறும் என்றும் மனுவை திரும்பப் பெற மார்ச் 26ஆம் தேதி கடைசி நாள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.